தினமொரு வசனம். லூக்கா 6வது அதிகாரம் 49வது வசனம். என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். உயர்ந்த ஒரு வாழ்க்கை முறை தொடர்பான வேத வார்த்தைகளை பிரசங்கிப்பதே சிலருக்கு ஆன்மீக அனுபவமாக உள்ளது. அவைகளை விரும்பி கேட்பதே சிலருக்கு ஆன்மீகமாக உள்ளது. ஆனால் எல்லாம் ஒரு ஆன்மீக கடமைக்காகவே என்று ஆகிவிட்டது. ஆனால் ஆன்மீகம் என்பது பேசுவதும் கேட்பதும் அல்ல, அங்கே செயல்பாடு வேண்டும். தான் தனிப்பட்ட வாழ்க்கையில் பின்பற்றாதவைகளையும் செயல்முறைப்படுத்த விரும்பாதவைகளையும் பிரசங்கிப்பதே பிரசங்கம் அல்ல. அது ஒரு வியாபாரத்தனமான விளம்பரம். தான் விரும்பி கேட்கின்ற வார்த்தைகளின்படி வாழ்வதற்கு முன்வராமல் கேட்பதையே ஆன்மீகம் என எண்ணுவது பிரயோஜனமில்லாமல் பொழுதுபோக்கும் செயல். ஆன்மீகம் என்பது செயல்படுவதை மையமாக கொண்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் போதித்தவைகளை ஜனங்கள் கவனித்து கேட்டதை சிறந்த ஆன்மீக அனுபவம் என்று சொல்லவில்லை. கேட்டவைகளின்படி செய்யாதவர்களை அஸ்திபாரம் இல்லாமல் வீடு கட்டுகிறவர்களோடு ஒப்பிட்டு பேசினார். அஸ்திபாரம் இல்லாமல் வீடு கட்டும் செயல் ஞானமற்ற ஒரு செயல். ஏனென்றால் அந்த வீடு காற்றையும் வெள்ளத்தையும் சந்தித்து நிலை நிற்க இயலாதது. எத்தனையோ ஆண்டுகளாக எப்படி வாழ வேண்டும் என்று பிறருக்கு போதித்து கொண்டு எப்படியோ வாழ்ந்து வாழ்நாளை வீணாக்கும் போதகர்கள் ஏராளம். வாரந்தோறும் வந்து வேத நெறிமுறைகளை கேட்டும் நீண்ட காலமாக போதனைகள் கேட்டும் தாங்கள் வாழ விரும்பிய விதமாகவே வாழ்ந்து வாழ்க்கையை பிரயோஜனமற்று போக செய்யும் விசுவாசிகள் ஏராளம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்க தங்களின் காதுகளை திருப்பாதவர்களை விட அவ்விதம் கேட்டும் அதன்படி வாழ முன் வராதவர்கள்தான் தேவனுடைய அதிக கோபத்திற்கு உள்ளாவார்கள். ஏனென்றால் யாரிடம் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவரிடம் அதிகம் எதிர்பார்க்கப்படுவது வேத நியதி. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்தாத சத்திய போதனைகளை பிறருக்கு வழங்குவது ஒரு முரண்பாடான செயல். கேட்டும் செயல்படுத்த போகாத போதனைகளை ஒரு பக்தி செயலாக கேட்டுக்கொண்டிருப்பது நேரங்களை வீணாக்கும் செயல். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வேத வார்த்தைகளை கேட்கும் மனிதனாக மட்டும் இல்லாமல் அந்த வேத வார்த்தைகளின்படி நடக்கும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.